கோவையிலும் தீபாவளி கொண்டாட்டம் களை கட்டி வருகிறது. இந்த காட்சிகளையும் பார்க்கலாம். தொடர்ந்து நம்முடன் களத்திலிருந்து செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், வணக்கம். கோவை நகரம் எவ்வாறு காட்சியளிக்கிறது? இந்த தீபாவளி திருநாள நிலவரம் என்ன கார்த்திக்? வணக்கம். தீபாவளி பண்டிகையின் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள சூழல்ல மாலை நேரத்துல பொதுமக்கள் மற்றும் குடும்பமாக பல்வேறு பகுதிகளில் அவர்கள் பட்டாசு வெடித்திருக்கக்கூடிய சூழல் காணப்படுகிறது. வானமெங்கும் வான வேடிக்கையுடன் இல்லங்கள் முன்பு கம்பித்திரி, புஷ்வானம், தங்கு சக்கரம் போன்ற பட்டாசுகளை பொதுமக்கள், குழந்தைகள் எல்லாரும் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 2 மணி நேரம் வெடிக்க அரசு அனுமதி அளித்த சூழல்ல பொதுமக்கள் தங்கள் இந்த பட்டாசை வெடித்து பண்டிகை கொண்டாடி வருகிறார்கள். காலை நேரங்கள்ல வெடி போன்ற பட்டாசுகள் அதிக அளவில் வெடிப்பார்கள். ஆனால் இரவு நேரத்துல கம்பித்திரி, புஷ்வானம் போன்ற பட்டாசுகள் அதிகமாக குடும்பமாக, குறிப்பா அந்த குழந்தைகளை கவரும் புது வகையான பட்டாசுகள், வானத்தை ஒளிர வைக்கக்கூடிய பட்டாசுகள் போன்றவை வெடித்து வருகிறார்கள். கோவை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இந்த பட்டாசானது வெடிக்கப்பட்டு வருகிறது. ஒரு சில இடங்கள்ல தற்போது சாரல் மழையும் பெய்து வருகிறது. அந்த சாரல் மழையும் பொருட்படுத்தாமல் மக்கள் பட்டாசு வெடிக்கக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. அனைத்து பகுதிகளிலுமே வீடுகள் முன்பு பட்டாசு வெடித்து இருக்கார்கள். இந்துக்கள் மட்டுமின்றி இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவருமே இந்த பட்டாசு வெடிக்கக்கூடிய நிகழ்வில் பங்கு பெறக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு சில மணி நேரங்களே இருக்கக்கூடிய சூழல்ல வீடு மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் இந்த பொது இடங்கள்ல, சாலைகள்ல, அனைத்து பகுதிகளையும் இந்த பட்டாசு வெடித்து அவர்களுடைய மகிழ்ச்சியும் அவர்களுடைய கொண்டாட்டத்தையும் கொண்டாடி வரக்கூடிய காட்சிகள் காணப்படுகிறது. சாலையெங்கும் பட்டாசுகள், வானமெங்கும் வான வேடிக்கைகள் காணப்பட்டு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ரைட், நன்றி கார்த்திக் உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.